வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் கடைசி உலகப் போர் அப்படின்ற படம் இருக்குல்ல. நம்ம அதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இந்த டைமிங்கில் அதை திருப்பி கரெக்டாக பேசினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஐடபிள்யூ கடைசியாக போட்ட ஒரு லைவ் வீடியோ இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நிச்சயமாக போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். ஸோ இப்போது இந்த படங்கள் வந்ததுப்பையும் இந்த தகவல்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருந்ததும் 2032 35 இவனுங்க ஆரம்பிச்சிருவானுங்க, இந்தியா கடைசியில் தான் அதில் என்ட்ரு ஆகும் அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு ஐடபிள்யூ. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் இப்படி வாய்ப்பே இல்லை. எல்லாருமே இப்போ நம்பிக்கிட்டு இருக்குது, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்குது என்னன்னா, சோசியல் மீடியாவில் நான் கவனிச்சுட்டே இருக்கேன். நான் போடுற போஸ்ட்டில், நான் போடுற வீடியோஸில் மேக்ஸிமம் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே, வெளியிருந்து உலக அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உலக போர்னு நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இவர் இருக்காப்புல பாரிசாலன் கூட லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்ட லிங்க் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் என்ன கோரம்சன் சொல்கிறாரு அப்படின்னா, புட்டின் அணு உலை திறந்து வைக்கிறாரு. அதே மாதிரி ஒரு காமிக்கில் இந்த மாதிரி அணு உலை காட்ஸில்லா வர மாதிரியும், அது கரெக்டாக தாக்குதல் நடத்துகிற மாதிரியும், அந்த அணு உலையில் தாக்குதல் நடத்துகிற மாதிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்டேலியன் சொல்லக்கூடிய இந்த நாவல்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கெல்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த ஸ்கெல்ஸும் அணு உலை டெமாலிஸ் ஆனால் அந்த இடத்துல தான் வாழ்கிற மாதிரி சீக்ரெட் இன்வெஸ்ட்மெண்ட் படத்தில் காட்டியிருப்பாங்க, வெப்சீரிஸில் காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம மனிதர்கள் அல்லாத ஒரு உயிரினம் அந்த அணு உலைக்கு சுற்றி வாழக்கூடிய இடமா மாறுற மாதிரி தெரியுது. இது அணு உலைக்கும் இந்த நியூக்ளியருக்கும் இந்த மனிதர் அல்லாத இனத்துக்கும் பல தொடர்பு இருக்க மாதிரி உலக அளவில் சொல்லப்படுது. சிம்சம் கார்ட்டூன்ஸில் நிறைய இடங்கள்ல இவங்க ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுங்க சொல்கிறதான் ஃபியூச்சரில் நடக்குது. ஸோ கேட்டால் ப்ரெடிக்ஷன்றானுங்க. அன்றே கணித்தார் கமலஹாசன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே சொல்லுவாங்க, டைனோசர் காலத்தில் வளரும்போது ஒரு மிகப்பெரிய இனம் வாழ்ந்துச்சு, அது அழிஞ்சிருச்சு. அந்த இனம்னாச்சு தான் பசிக்காக வேட்டையாடிட்டு இருந்துச்சு, கொண்டு சாப்பிட்டு இருந்துச்சு. ஆனால் அடுத்து ஒரு உயிரினம் உருவாச்சு, ஹோமோசேப்பியன். இவனுங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா, பரிணாம கோட்பாடு டார்வின் தெரிய தூக்கி பிடிக்கிறாங்க. குரங்குல தான் மனுஷன் தான் சொல்ல வரானுங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்தப்போ சிந்திக்க மாட்டேன். இதோட நின்றுவேல. இந்த டைனோசர்ஸ் அழிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மனுஷன் உருவாயிட்டான், குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான், இப்படியே நம்பிட்டு இருப்பேன். அதுக்கு இடைப்பட்ட காலம் டைனோசர் ஏன் அழிக்கப்பட்டுச்சு, டைனோசர் அழிஞ்சோன்னே ஏன் ஹோமோசிபியன் வந்துச்சு, ஸோ எதுக்கு மனிதன் உருவானான், இதெல்லாம் யோசிக்க கூடாது. இப்போ இங்கே சொல்கிற வரலாறை நம்பி படிக்கணும். ஸோ அதுக்காக இது சொல்லப்பட்டது. ஹோமோசிபியன்லேருந்து நெருப்பை கண்டுபிடிச்சான், விஞ்ஞானம் கண்டுபிடிச்சான், போர் ஆயுதத்தை கண்டுபிடிச்சா, நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சா, ஹிரோஷிமா நாகசாகி. இங்க இருந்தா படம் ஆரம்பிக்குது, அணு உலையில இருந்து ஆரம்பிக்குது. அணுகுண்டுல இருந்தா படத்தை கோரம்ஸே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1945 அக்டோபர் மாதம் 24 கூட்டின என்ன நம்பர் உங்களுக்கு தெரியும். அக்டோபர் மாதம் அவங்க போடுறாங்க, ஹிரோஷிமா நாகசாகி போட்டு வார நிப்பாட்டுறாங்க. அதே 2028 ஒரு ஐநா சபையெல்லாம் அதுக்கு முன்னாடியே உருவாக்கிட்டாங்க. அந்த ஐநா சபையிலேருந்து வெளியேறாங்க. யார் வெளியேறா? சைனா, ரஷ்யா வெளியேறுது. பல நாடுகள் இதுலேருந்து வெளியேறிட்டு இருக்கு, இந்தியாவை தவிர. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, இப்போ போயிட்டு இருக்க பிரிஸ்க்கு, நேட்டோன்றது அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ஆட்கள், பிரிஸ்க்குன்றது ரஷ்யா, சைனா, இவங்க கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ், இங்கிட்டு இருக்கவங்க வெள்ளக்காரங்க கண்ட்ரி. ரெண்டு பேருமே ஒரு செட்டாராக பிரிஞ்சுட்டு இருக்கானுங்க. உக்ரைன், ரஷ்யா, அது மாதிரி பல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு தனித்தனி பீரியடாக ஆல்ரெடி அவங்க உக்ரைன், ரஷ்யாவிலேருந்தே ஆரம்பித்து பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மத்தியில் விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்கில இவங்களாம் தனித்தனி டீம், இவங்க இந்த டீம், இவங்க இந்த டீம் அப்படின்னு மக்கள் மத்தியில் பதிய ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யாவும் அமெரிக்காவும் என்றைக்குமே சேராதுன்றது மக்களுக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும். ஸ்பேஸ் ரேஸ் இருக்குல்ல, அங்கேருந்து தெரியும். இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருப்பானுங்க. எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்தியன் ஓஷனில் தான் அந்த வார் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த படங்கள் வரதுக்கு முன்னாடியே ஐடபிள்யூ சொன்னார், இந்தியன் ஓஷன் தான் அவங்களோட டார்கெட், அங்கே தான் வரப்போகுது. ஆயில் சொன்ன வியட்நாம் வார்த்தை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வியட்நாமை சுற்றி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆயில் மைனிங் புதுசாக எடுக்க போகிறாங்க இந்தியன் ஓஷனில். அதை டேக் ஓவர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், வேர்ல்டு வார் வருது, வார் டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா பொருளாதாரம் கிராஷ் ஆகும். வார் வரனால பொருளாதாரம் கிராஷ் ஆகலை. பொருளாதாரம் கிராஷ் ஆகிறது இவங்களுடைய தப்பான கொள்கை, பணக்கொள்கை இருக்குல்ல, இந்த ட்ரேடிங் கொள்கை, இந்த சமூக கட்டமைப்பு, இந்த மேட்ரிக்ஸ் தப்பான கட்டமைப்பு, இது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த டமாலிஸ் ஆகுது, இந்த எக்கனாமிக்கல் கிரைஷ் ஆகுது. அது விழுகிற போது அதோடு சேர்த்து வாரை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வாரினால தான் இந்த பொருளாதாரம் விழுந்துச்சுன்னு நம்ப வச்சுருவாங்க. அப்போ வார் நடந்துச்சுன்னா ஆயில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா ரஷ்யாவோட சப்போர்ட்டில் இருக்கணும், இல்லை நேட்டோ, அதாவது யூஎஸோட டைப்பில் இருக்கணும். யூஎஸோட டைப்பில் இருந்துச்சுன்னா அவன் துபாயிலேருந்து இறக்கிடுவான். ரஷ்யாவோட டைப்பில் இருந்தால் அவன் ரஷ்யாவிலேருந்து ஆயில் இறக்கிடுவான். ஆனால் இந்தியா நடுவில் நிற்கிது. இந்தியாவுக்கு இப்போ பிரச்சனை இருக்குது. அப்போது இந்தியா நோஷன்லேயே ஒரு ஆயில் கிடச்சிச்சுன்னா இந்தியா எஸ்கேப் ஆயிரும்.
ஸோ அதுக்காக ஒரு வேலை பார்க்குற மாதிரி காட்டப்படும். ஆனால் இது எல்லாருக்குமே தெரியும். சைனாவுக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். அதனால தான் ஹம்மம் தொட்டாதுறை மாதிரி சைனா அதாவது இலங்கையை பிடிக்கிறதுல அமெரிக்காவும் சைனாவும் ரொம்ப மும்முரமாக இருக்குது. ஆல்ரெடி ஸ்ரீலங்கா வந்து சைனாவோட மிகப்பெரிய ஒரு துணை நாடாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டுமொத்தமாக டேக் ஓவர் பண்ணப்படும். சதர்ன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தனி ஒரு இது உருவாக்குவாங்க. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் நோக்கி போகிறது தான் இந்த வேர்ல்டு வார் 3 நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அதாவது ரிப்பப்ளிக்னு ஒரு கேங் இருக்குது. சைனா, ரஷ்யா இவங்கெல்லாம் ஒரு பக்கம், நேட்டோ வந்து ஒரு பக்கம் இருக்குது. நேட்டோனா உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு கேங்காக இருக்காங்க. இப்போ நேட்டோ பக்கம் சேர்றதா அங்கிட்டு சேர்றதான்னு தெரியல. இந்த ஆயில் சொன்னோம்ல, 350 ரூபாயா இருந்த எண்ணெய் விலை வந்து எவ்வளோ கூட போகுது அப்படின்னா 500 ரூபாயா கூட போகுது ஒரு லிட்ரு. இப்போ 100 ரூபா 120 ரூபா அப்படி இந்த மாதிரி வாங்குறோம் அப்படின்னா அந்த டைமிங்கில் 500 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோல் 500 ரூபா அப்படின்னா அப்போ விலைவாசியும் அதோட சேர்ந்து ஏற தானே செய்யும். ஸோ ஒரு தக்காளி வாங்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஏறும், டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஏறும். இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில், அதாவது இந்த பொருளாதார வீழ்ச்சி நடக்கிறோமா ஆரம்ப கட்டத்தில் கிராஷ் ஆனோடனே உடனேலாம் ஏறிடாது. ஏன்னா தட்டுப்பாடு இருக்கும், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேமிப்பு இருக்கும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது காலியாக டிமாண்டாக ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் நிச்சயம் காசு விண்ணை முட்டி போகும். இப்போ ரீசெண்டாக இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு வந்து ரேட் ப்ரைஸ் வந்து 7,000 வந்து 40,000 50,000 சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை. ஸோ அது உங்களுக்கு சும்மா அது வந்து ஒரு சும்மா கண் துடைப்பு இருக்காது, உங்களுக்கு முன்னாடியே சொல்லப்படுது நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இது இன்னமும் நீங்கள் விழிச்சிக்காமல் அப்படிலாம் இல்லை, உலக போரெலாம் வராது, இது அமைதி பூங்கா. எங்கிட்டாவது ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, மிடில் ஈஸ்ட் நாடுகளில் எங்கேயாவது சண்டை போடுவாங்க, உக்ரைனில் சண்டை போட்டுருக்கோம், நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு உட்காந்துருப்பேன். இவ்வளோ நாள் நீ போகிற பார்த்தது இல்லை, இனிமேல் பார்க்கும்போது நம்புவோம். ப்ரிப்பரேஷன் உனக்கு ஒன்றுமே கிடையாது, என்ன பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாது. 2028 ப்ரெசன்ட் டயத்துக்கு வராங்க. இந்தியன் ஓஷனில் வார் போயிட்டுருக்கு, பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த வார் வரதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் படம் நகர ஆரம்பிக்குது. அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த முதலமைச்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அந்த முதலமைச்சர் கேரக்டர் யாருன்றது நல்லாவே தெரியும், நாசர் கேரக்டர். நாசரோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்முடைய தமிழ்நாட்டுடைய அந்த முதலமைச்சர் இருக்கார்ல, தற்போதைய முதலமைச்சர், அவருடைய டேட் ஆஃப் பர்த் எந்த மாதம்னு பாருங்கள். இந்த நாசர் கேரக்டர் இருக்குல்ல, அந்த நாசர் கேரக்டரோட டேட் ஆஃப் பர்த் எந்த மாதம் பாருங்கள். அவங்களுடைய மகள் இருக்காங்க, கீர்த்தனா. நம்ம கீர்த்தனான்றது மகள், அது வேற மாதிரி வரும். கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த கீர்த்தனான்ற லெட்டரில் அவங்கள யார் ஃபேமிலியில் யார் முக்கியமான ஆளாக இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்கன்னு கவனிச்சு பாருங்க. அவங்கள வச்சு காய் நகர்த்துற மாதிரி தெரியும். ஆனால் சின்னவர் தான் வாய்ப்புகள் அதிகம். சரி விடுங்க, இந்த டேரெக்டாக காட்டினா தெரிஞ்சிடும்ல, அதனால கொஞ்சம் இன்டெரக்டாக காட்டியிருக்காங்க. அவங்க ஃபேமிலின்றதை அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இதில் இந்த ஒரு மாமான ஒருத்தர் பின்னாடி இருப்பாங்க, மாயக்கை சொல்லுவாங்கல்ல, நம்முடைய சவுக்கு சங்கர் கூட ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பாப்புல. அந்த டிஎம்கே இயக்கிறதே ஒருத்தர் இருப்பார்னு சொல்லுவார். அவர் பேர் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நபரை பற்றி சொல்லுவாங்க. அவர் தான் பின்னாடி இருந்து ஷேடோவாக இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க, அவங்க குடும்பத்தில் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாமா கேரக்டர் நட்டி வேலை பார்த்துட்டு இருப்பாப்புல. இந்த வார் போயிட்டுருக்கு, இந்த பிரச்சனை சிக்கல்லாம் போயிட்டுருக்கு. இவங்க அரசியலுக்கு அவங்க அடுத்த வாரிசை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இங்கேயும் வாரிசை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களா? நம்ம என்ன சொன்னோம், 2028 இந்த டைமிங்கில் எக்கனாமிக் கிரைசிஸ் வரும், பொருளாதார வீழ்ச்சி நடக்கும், அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணிட்டு போயிடும், வேர்ல்டு வார் 3 போய் இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த படத்தில் அப்படியே காட்டியிருக்கானுங்க. என்ன நடக்க போகுது, எப்படி பண்ண போகிறோன்னு தெளிவாக காட்டிட்டானுங்க. கேட்டால் அந்த படம் பார்த்துட்டு விசிலடிச்சிட்டு இருக்கேன். இந்த படம் வந்ததுலேருந்து ஹிப்பாபாதி நீங்கள் ஆளே பார்க்க முடியல, தெரியுதா? இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆளே இல்லை, பெரிய லெவலில் படம் நடிக்கலை. அதுக்கு பதில் தான் கோமாளியை கொண்டு வந்திருக்காங்க. யார்? பிரதீப் ரங்கநாதன். அந்த கோமாளியை இவங்களோட ப்ராடக்ட் இறக்கி விட்டுருப்பாங்க. டிஎம்கே ஃபேமிலின்ற தெலுங்கு ஃபேமிலி. பிரதீப் ரங்கநாதன் யார்? தெலுங்கு லாபியில் அந்த படம் எடுக்கப்படுது. அவனை வச்சு எடுக்கிற படம் ஃபுல்லாக 100 கோடி ப்ராஃபிட் ஆகுதா? இந்த படத்துலேயும் ஒரு கோமாளியை காட்டுவாங்க. ஏதோ சொல்ல ரிஷிகாந்த்னு ஒருத்தர் வருவான். அது ஏதோ ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. படம் பேர் கூட டக்குன்னு பார்க்கும்போது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்து அந்த போஸ்டரை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பிரதீப் ரங்கநாதன் தான் ஞாபகத்துக்கு வருவான். ஐகானிக் ஆக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி குஞ்சானோடைய ஐகானிக் ஆக்டர். இப்போ இருக்கவங்க தசை திருப்பி விடுறதுக்காக, மடைமாற்றி விடுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஆள். இப்போ குட்டி குஞ்சான்ஸுக்கெலாம் யாரை கொண்டாடுறாங்க? இந்த பிரதீப் ரங்கநாதன்ற தற்கூரியை தான் கொண்டாடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு தற்கூரி கூட்டமும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அது பேர் தற்கூரி கூட்டம்னு சொன்னாலும் அவங்க டக்குன்னு ஒரு கண்ணுக்கு முன்னாடி வருது TVK அப்படின்னு வரும். அதுவும் ஒரு தற்கூரி கூட்டம் தான். மொத்தமாக சினிமா கூட்டத்தை சொல்லிடலாம். ஆனால் அட்ரஸ் பண்ணுறது வந்து 100 கோடி அவனை மாதிரி கலர்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு அவனை மாதிரியே கட்டியிருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் தான் அந்த கேரக்டரை காட்டியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். எப்படி உங்கள் ஐடிவிங்க பயன்படுத்துகிறாங்க, சோசியல் மீடியா எப்படி பயன்படுத்துகிறாங்க, எந்த டைமிங்கில் யாரை டம்மி பீஸாக இருக்கணும் எப்படி தலைவனாக இருந்தாலும் எப்படி டம்மி பீஸ் ஆகுறாங்க, சோசியல் மீடியாவை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் ஹீரோ என்ட்ரி காட்டுவாங்க, புலியை வந்து அடக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க.
ஐடபிள்யூ ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. சிங்கம் வந்து நேரடியாக சிங்கத்துக்கு நேராக நிற்க முடியும், அதை நம்மளை கொல்லாமல் பார்த்துக்க முடியும்னு சொல்லுவார். எண்ணம், நான் உனக்கு அச்சுறுத்தல் கிடையாதுன்னு அதுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா அது உங்களை ஒன்றுமே பண்ணாதுன்றதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவர் ரொம்ப நாள் பழைய போஸ்ட் அது. அந்த போஸ்ட்டை அப்படியே சீக்வன்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த புலி வரும், அந்த புலியை நிப்பாட்டி அதுக்கு நான் அச்சுறுத்தல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்ருவான். ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படி இருப்பான். ஸோ அந்த பெண்ணை காப்பாற்ற அந்த பெண் மேலே லவ் வருது. அப்படியே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இங்கிட்டு பொலிட்டிக்கல் ஒரு லாபி போயிட்டு இருக்கு. எதிர்கட்சியை வச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் ஒரே கேங்கு, நாங்கள் கட்சியில் அரசியலில் மட்டும்தான் கொள்கை எதிரி அப்படின்னு பேசிப்போம். ஆனால் நம்ம பிஸ்னஸில் பார்ட்னர். ப்ரோ, அரசியலில் உங்கள் எதிரின்னு சொல்கிறாங்க, பிஸ்னஸ்னால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? அரசியலே பிஸ்னஸ் தான். அதுலேருந்து கை விட்டுவாங்க இல்லை கொள்ளையடிக்கிற காசை மாத்திராங்க இல்லை, அதை வந்து பினாமியாக வேலை செய்கிறது எதிர்கட்சியில் இருக்கவங்க. ஆளுங்கட்சி இருக்கும் போது எதிர்கட்சி ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கு தேவையான ஒரு சில வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவனும் சம்பாரிச்சு தான் இருப்பான். அவன் எந்த அளவுக்கும் பாதிக்கப்பட மாட்டான். எதிர்கட்சியாக இருக்கும் போது இவன் சம்பாதிக்கிறத திருப்பி அவன் எதிர்கட்சியாக வரும்போது இவன் அவனுக்கு செய்வான். இதுதான் பிஸ்னஸ் ப்ராஃபிட். இதுதான் இந்த படத்தில் நுணுக்கமாக சொல்லியிருப்பானுங்க. ஸோ அப்படி இந்த சீக்வன்ஸ் கடந்து போகும். கலவரத்தை உருவாக்குறதுக்காக ஒரு சீக்வன்ஸ் வரும். தெளிவாக சூப்பராக புலிப்பாண்டியை காட்டியிருப்பாங்க. அந்த புலிப்பாண்டி போட்டுக்க ட்ரெஸ் என்ன, யார் இலங்கையை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது? 2 கேங்கு, ஒன்று புலிப்பாண்டி, ஒன்று புலி, ஒன்று சீட்டா. ஸோ சீட்டாவும் புலியும் ரெண்டையும் கலந்துருங்க, 2 பூனை கூட்டம் தான். அது 2 கேரக்டரை காட்ட வேணாம், ஒரே கேரக்டர் கிடைப்பாங்க. அடிங்கடா உதங்கிடான்னு யார் கத்திட்டு இருக்கா? ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. கடைசி அவரை சோக்கர் ஆக்கி அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அதை மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அது ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. 2 பெட்டி 2 அதாவது 2 சீட்டு 4 பெட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காசை கொடுத்துட்டோம்னா என்ன வேணால் கசான்னு பேசுவேன் அப்படின்னு ரொம்ப கலாய்ச்சி விட்ருப்பாங்க. அது ஓப்பனாக காட்டியிருப்பாங்க, சீட்டாஸையும் புலியையும். ஸோ சீட்டாஸ் யார், புலி யாருன்னு உங்களுக்கு தெரியும். 2 பேரும் ஒரே தான் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அவுட்ஃபிட் பார்க்கும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 2 பேர் மாதிரி தான் தெரியும். அரசியல்வாதியில் ஒரு கோமாளின்றது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இவங்களை வச்சு தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண முடியும். ஹிந்தி விஸ் தமிழ் சண்டையை உருவாக்குவாங்க. ஹிந்திக்காரன் வந்துட்டான் யார் கதறா? தமிழ் தேசியவாதிகள். பாரிசாங்கலாம் துடிக்கிறான்ல, அப்படி என்ன இறக்க விடுங்கடா அப்படின்னு வரான்ல. எதுக்கு? இந்திக்காரங்களை வச்சு இங்கே பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குன்னா இருக்குது. இதை உருவாக்குனது காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை உருவாக்க முடியும். அந்த பிரச்சனையிலேருந்து நான் அடுத்தடுத்து மூவ் பண்ணி போக முடியும். ஜனவரி பிப்ரவரி ஞாபகம் வச்சுக்க. ஒரு சேட்டு, கருப்பு சேட்டுன்னு ஒருத்தரை கூட்டிடுவாங்க. அவன் சேட்டே கிடையாது, ஆனால் அவனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து இவங்களுடைய பணம் வந்து அந்த போர்ட்டலில் மாட்டிக்கிச்சு. அதை வெளியே எடுக்கிறக்கப்ப இராணுவம் இறங்கி இந்த விஷயங்கள்லாம் போலீஸ்கெல்லாம் ரொம்ப சிபிஐ சென்ட்ரலில் இருந்து ஒரு ஆளுங்க வச்சுருப்பாங்க. ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன். அந்த ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு சென்ட்ரலில் அவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருப்பார். இங்கேருந்து மாக்கி ஒருத்தர் அனுப்பிட்டு இருக்காங்கல்ல, ராமகிருஷ்ணன், ஹேராம் நடிச்ச ஒருத்தர் இருப்பார். அவர் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. கிருஷ்ணனோட வேலை என்ன? சகுனி வேலை. அதாவது கிருஷ்ணனுக்கும் ஆப்போசிட்டில் இருந்தது யார்? சகுனி. சகுனின்ற படத்தில் இருக்க ஹீரோ அவங்க பேர் என்ன? கமல். புரியுதா? சரி, புரியலன்னு நினைக்கிறேன். சரி, புரிஞ்சுட்டு கேட்டு தெரிஞ்சுக்க, கமெண்ட்ல சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்க. அந்த ஆளை அங்கே அனுப்பியிருப்பாங்க சென்ட்ரல்ல இருந்து இவங்களுக்காக வேலை பார்க்கறதுக்கு. சென்ட்ரல் அப்படியே எல்லாம் லாபிலாம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாப்ல. எந்த ஃபண்டு வந்தாலும் எது வந்தாலும் நமக்கு ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ நான் கிளிப்பில் சொல்லியிருப்பேன், கமலுக்கு ஷேர் தேவைப்படுது, அதாவது நிதி தேவைப்படுதுன்னு சொல்லி டேரெக்டாக கேட்குறாரு கமலஹாசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசின வீடியோ கிளிப் நான் போட்டிருப்போம். நுணுக்கமாக கவனிச்சவங்களுக்கு தெரியும். அந்த நிதி கேட்ட வரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இந்த ராமகிருஷ்ணன்றவன் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த போர்ட்ல இருந்து இந்த பணத்தை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? 25% எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருப்பான். எப்படா காசு அடிக்கலாம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, இதை அப்படியே மெர்ஜ் பண்ணி பாருங்க. ராமகிருஷ்ணன்றது யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த புலிப்பாண்டி பஞ்சாயத்தில் வச்சு இவங்க ஒரு ஏட்டையை கூட்டி விட்டுருவாங்க, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சோன்னே இங்கே மட்டும் நடக்காது, ஒட்டுமொத்தமாக மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு போயிடும். சென்னையில் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோட போர்ட்ல இருந்து அவங்க பணத்தை வெளியே கொண்டு வரதுக்காக இவங்க ஒரு கலவரத்தை உருவாக்கியிருப்பானுங்க. அது என்ன ஆயிரும் அப்படின்னா நாடு முழுக்க பரவிடும். அங்கங்கே ஒரு மாநிலத்தில் நடந்துடும். டேய் நம்மளோட இங்கே தான் பிளான் பண்ணிட்டோம், இதெல்லாம் நாடு முழுக்க போயிருச்சுன்னு கதறுவாங்க. டீட்டெயிலாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நட்டி. என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவங்க வந்து நம்ம இதுக்காகலாம் சண்டை போடலை, இவங்க வந்து இந்த நேட்டோ ரிப்பப்ளிக் சண்டை போட்டுச்சுல, ரிப்பப்ளிக்கோட கரன்சி வந்து பொருளாதார வீழ்ச்சி போட்டுச்சு, நம்ம இந்தியா மேலே அமெரிக்கா போட்டுச்சுல, ட்ரம்ப் போட்டாப்ல அந்த மாதிரி, இது அப்படியே மாற்றி போடுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரிப்பப்ளிக் போட்டால் என்ன ஆகும்? பிரிஸ்கில் இருக்குல்ல, அதுலேருந்து போட்டால் ஸோ பொருளாதார வீழ்ச்சி போட்டாங்க. அதனால் நமக்கு வந்து பயங்கரமான அடி ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட காசே இல்லை, எல்லா காசு பணமும் ஏறி போச்சு, அதாவது எந்த பொருளும் வாங்க முடியாது, மக்கள் வாங்கும் இடத்துல இல்லை. அப்போது பவர்ட்டினால தான் இந்த கலவரம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களுக்கு பணம் இருக்கணும், வறுமையில் தான் இந்த கலவரம் பெருசாக வெடிச்சிச்சுன்னு அர்த்தம். சென்னையில் நடந்ததை காரணமாக காட்டி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மனிதர்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்க நிம்மதியாக இருக்கணும்னா முதல் வாழ்கிறதுக்கு இடம், திங்கிறதுக்கு சோறு, ஒரு வேலை, இது இருந்தாலே போதும் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இவங்களுக்கு அவ்வளோதான் தேவை, இவங்க அதுக்கு மேலே யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் தேவை. அதுவுமே இல்லாமல் போகும்போது நிச்சயம் இவன் கிளர்ச்சியில் உருவாகுவான். அதை எப்படியாவது அடையணும்னு நினைப்பான், அடுத்த வந்து பிடுங்குவான். ஸோ இதான் நடக்கும், காட்டியிருப்பாங்க. அதில் இடத்துலையும் பரவிடுச்சு.
பாவர்ட்டி, வறுமையினாலான அந்த பிரச்சனை நடந்திருக்கு. இந்தியாவில ஏன் மக்கள் வறுமையா வச்சிருக்காங்கன்னு இப்போ புரியுதா? எல்லாம் காரணம் காரியத்தோட தான் நடக்குது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த அரசியல்வாதிலாம் இந்த மாஸ்டர் மைண்டா யோசிச்சு இவங்க இந்த வேலைலாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு தற்குறி பீஸு. கையெழுத்து போட்டா போய் உட்காந்துருங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு யோசிக்காதுங்க. மெயின் தலைக்கட்டு இருக்கும். இந்த மெயினான ஒரு பொசிஷன் இருக்கும். எல்லா பொலிட்டிஷியனும் இந்த அளவுக்கு அறிவாளி கிடையாது. மெயின் தலைக்கட்டுலாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பிரில்லியண்ட்டாக யோசிப்பாங்க. அது பேர் தான் சாணக்கியம்னு இவங்க பேர் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லையும் சரி. மெயின் தலைக்கட்டுகள் அந்த ராஜ பரம்பரை மாதிரி வரிசையாக ஆளுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் விஷயம் தெரியும். ஓரளவுக்கு கான்சியஸோட தான் செயல்படுவாங்க. ஆனால் இந்த எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் இவங்க எப்படிலாம் டம்மி பீஸு. சொன்னால் உனக்கு காசு கிடைக்கும், இதை பண்ணுன்னா பண்ணிடுவாங்க. ஸோ இதான் மேட்ரு. இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சிபிஐ என்கொயரி வருது. ஏன்னா இவங்க வச்சிருக்க பணம் வந்து ரிப்பப்ளிக் கரன்சினா பிரிஸ்க்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா டாலர் வச்சு தான் பெட்ரோ டாலர் ஓடிட்டு இருக்கு. பெட்ரோ டாலர்னாலே அமெரிக்காவோட பணத்தை வச்சு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டா உருவாக்குறது தான் பிரிஸ்க்கு உருவாயிருக்கு. அவ பிரிஸ்க்கு தனியாக ஒரு கரன்சி உருவாக்குச்சுன்னா அந்த கரன்சியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா வந்து நேட்டோட இருக்குது, அதாவது அமெரிக்காவோட இருக்குது. இந்த ரிப்பப்ளிக்ன்றது வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது இந்தியா வந்து சென்ட்ரலில் இருக்குது, வேற நாட்டோட காசை வாங்குற மாதிரி, அதாவது உள்நாட்டுக்குள்ள துரோகம் பண்ணுற மாதிரி. அப்படி பண்ணது யாரு? இந்த நட்டின்ற கேரக்டர், இந்த பொலிட்டிஷியன். அந்த காசில் தான் வாங்கி வச்சிருப்பான். ஸோ இந்த மேட்டர் தெரிஞ்சு சிபிஐலாம் என்கொயரி வந்து ராணுவத்தில் வந்து அவனை வருவாங்க, தூக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஊட்டியில் வந்து வச்சிருப்பாங்க. அதே இடத்துல தான் இந்த ஹீரோ காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த நம்ம தமிழை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவனை போட்டு தள்ளக்கா போவாங்க. அந்த இடத்துல மிலிட்ரிட்ட மாட்டிக்கிட்டு மிலிட்ரி கொண்டு போய் அந்த இடத்துல கேம்ப்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. வார் டிக்ளேர் ஆயிடுச்சு. நார்த் இந்தியாவிலேருந்து ஃபோன் வருது. என்ன அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு பேசுறாங்க. அப்போ பேசும்போது சீக்வன்ஸ் நல்லா காட்டிங்கன்னா அமெரிக்கா கேட்குது, உங்கள் இந்தியன் ஓஷனில் எங்களுடைய நேவி போர்ட்டர் எங்களுடைய போர்க்கப்பலை நிறுத்தருக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி அனுமதி கொடுத்தா அந்த ராம் கிருஷ்ணன் சொல்கிறாப்புல, அப்படி அனுமதி கொடுத்தா போரில் நாமளும் கலந்துக்கிட்ட மாதிரி ஆயிருண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வழியே இல்லை போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து போரில் நம்ம கலந்துக்கிறோன்னு அர்த்தம். இந்தியன் ஓஷனில் அமெரிக்காவோட நேவி வர கேட்குது அப்படின்னா இந்தியன் ஓஷன் தான் மையம். நார்த் இந்தியா யோசிச்சுக்க, நார்த் இந்தியாவை நியூக்ளியரில் போட்டு மொத்தமாக நாசம் பண்ணிடுவாங்க. உலக நாடுகள் நிறைய இடங்கள் நியூக்ளியர் வெப்பன் போடப்பட்டுரும். குறிப்பாக நார்த் இந்தியா மொத்தமாக நியூக்ளியரில் அழிஞ்சு போன மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஆந்திரா, கர்நாடகா இவங்களாம் இருக்காங்களா, இவங்க போகிற அளவுக்கு இன்னும் தெரியல உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு, எந்த அளவுக்கு பாதிப்புன்னு தெரியல. ஆனால் அங்கேயும் நியூக்ளியர் அட்டாக் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா கீழே கன்னியாகுமரி, தூத்துக்குடிலாம் இருக்குல்ல, இந்த ஏரியாலாம் அடி வாங்கிருச்சு. நடுவில் இந்த மதுரைக்கு மேலே இந்த ஏரியாலாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியா, அந்த காஞ்சிபுரம், சென்னை கிட்ட இருந்து, சென்னைக்கு மேலே சென்னையிலேருந்து கீழே மதுரை, ஸோ இந்த ஏரியாக்குள்ளே இருக்க ஏரியா மட்டும்தான் சேஃப் பிளேஸ். நியூக்ளியர் பிளாஸ்ட் நடந்து அந்த அணுக்கதிர்வீச்சு இல்லாத இடம். அந்த இடத்துக்கு தான் அவரை பிரதமர் ஆக்குவாங்க. தனி நாடு கொடுத்துருப்பாங்க. அது கொடுக்குறானுங்க. இது இப்படியே நடக்குமானா கிடையாது. சைனாக்காரன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான், தமிழ் தெளிவாக கற்றுக்கிட்டு வரான். எதுக்கு வரான்? எனக்கு ஹிந்தி கற்றுட்டு போக வேண்டியதானே, தமிழ் கற்றுட்டு வரான். சும்மாலாம் இங்கே எதுவுமே நடக்கலை, எல்லாம் காரணத்தோடு நடக்குது. அதில் அப்படியே புட்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு புரியலட்டா நான் என்ன பண்ணுறது? கேட்டால் கான்ஸ்பிரசி எடுக்கிறீங்க, போங்கடா. சென்னை கத்திப்பாறை பீச்சிலலாம் அந்த ராக்கெட் ஏவுகணை அதெல்லாம் வந்து இறக்குவாங்க. 8 வழிச்சாலை. இப்போ அட்ரஸ் பண்ணுறியா? ரியாலிட்டிக்கு வரியா? வார் வராதுன்னா 8 வழிச்சாலை எதுக்கு ப்ரோ? நாங்கள் விரைவாக சென்னைக்கு போகிறது ப்ரோ. எவனாவது கூறுகட்ட குப்பை கொஞ்சனாவது அறிவு இருக்கவன் சென்னைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ரோடு இருக்குது. எல்லாரும் சிறப்பாக போயிட்டு வர்றதுக்கு ரோடு இருக்குது, நல்லா தான் இருக்கும் அந்த ரோடு. நானும் போயிருக்கேன். ஸோ ரோடு நல்லா தான் இருக்கும். ஸோ அதை மீறி எதுக்கு அந்த கரெக்டான ஒரு இடத்துல 8 வழிச்சாலை போடணும்? அந்த 8 வழிச்சாலை அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல போருக்கு வாகனம் போகிறதுக்கு, கனரக வாகனம் போகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஃபைட்டர் ஜெட் அது இறக்கி ஏற்றுறதுக்கு டெஸ்ட்லாம் நடந்திருக்கு. இறக்கிலாம் ஏற்ற இறங்க முடியும். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல்? அதான் வார் வராதுல்ல, அப்புறம் இதுக்கு இந்த ரோடு சும்மாவா? போங்க, கொஞ்ச நாள் சிந்திச்சு பேசுங்க. சும்மா என்னத்தையாவது பேசணுன்றது. மக்கள் வெளிப்படையணும். மக்கள் வெளிப்படையலைன்னா பலியாடாயிடுவாங்க. பாவம், அவன் அனாமத்தான் சாகிறதுக்கு அவனுக்கு ஏன் சாகிறான்னாச்சும் தெரிஞ்சு சாகட்டுமே. சரி, இப்படி ஒரு போர் வரப்போது இந்த மாதிரி ரோட்லாம் போட்டிருக்கானுங்க. இவனுங்க இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது தெளிவாக இருக்கும். நியூக்ளியர் பிளாஸ்ட் நடக்கும், அது நடக்கும். சைனாக்காரன் சொல்லிட்டோம்னா தெளிவாக தெரியும். சைனாக்காரங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க சிங்களர்கள். அங்கே இனப்படுகொலை பண்ணாங்களா, அந்த இனப்படுகொலை பண்ண பிரியங்கான்ற ஒருத்தவனை இறக்கி விடுறாங்க. அவன் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இறங்குறான். அதாவது அங்கே போய் கொன்னது பத்தாம அவன் அங்கேருந்து இங்கே வரான், இங்கே வந்து கொள்றதுக்கு வரான். இங்கே இருக்க தமிழ் மிலிட்ரிஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான். அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சு அவனை வச்சு ஒரு நெகோசியேஷன் பண்ணுவோம், ஒரு விடுதலைக்காக பேசுவோம்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் ஃபைட் மாதிரி பண்ணுறாங்க. வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இடத்துக்கு அவனை பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி அவனை போட்டு தள்ளிடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் இவங்களே அங்கே ஒரு பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு இறங்கி ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஜெயிச்ச பிறகு இதுதான் கிளைமேக்ஸ். இன்னும் நிறைய நுணுக்கமாக இருக்குது, தேவையில்லை, நீங்கள் தேடுங்க. நான் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டை சொல்லிட்டேன். நடக்க போகுது,
நம்ம மேலே தான் டம் டம் டமால்டு. தஞ்சாவூர் தஞ்சாவூரில் எதற்காக 60க்கு 16 நினைக்கிறேன், 16 ஏதோ ஒன்று 16 அளவுக்கு ராக்கெட் ஏவுதளம் வச்சுருக்காங்க. குலசேகரப்பட்டினம் எல்லாமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மிலிட்டரிஸுக்கு ரொம்ப ஒரு ஒரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற பஞ்சாயத்து அப்பவே சிறப்பு படை இறக்க ஆரம்பித்தாங்க. இங்கேயே போலீஸ் இவ்வளோ இருக்குது, எதுக்கு சிறப்பு படை? ஸோ அப்போ உங்களுக்கு பழக்கிறாங்க, மிலிட்ரிஸ் உள்ளே வர்றதுக்காக பழக்கிறாங்க. இப்போ நாளைக்கே கலவரம்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா மிலிட்ரிஸ் தான் இறங்கும். புலிப்பாண்டி மாதிரி ஒரு ஆளை வச்சு இறக்கி விட்டு ஆரம்பிப்பாங்க. அவங்கலாம் அதுக்கு தான் இவ்வளோ நாள் சோறு போட்டு வளர்த்துருக்காங்க, வேறு எதுக்காகவும் கிடையாது. அவங்க பண்ணுற ப்ராடுத்தனம், அவங்க பண்ணுற முளை மாதிரி தனம் எல்லாத்தையும் எதுக்கு விட்டு வச்சிருக்காங்க. அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன், எவனுமே நல்லவன் கிடையாது, ஆனால் எவனுமே ஜெயிலுக்கு போகவே மாட்டேறான். கோவையில் ரூபாய் 3500 கோடி மதிப்புள்ள சொத்தை அதிமுக எம்எல்ஏ ஜெயராம் மற்றும் அவரது உறவினர்கள் ஆக்கிரமித்ததாக புகார் எழுந்துள்ளது. அப்போ இவங்கெல்லாம் ஒரு காரணத்துக்காக தானே வச்சிருக்காங்க. ஆடு வளர்க்குறதுக்கு எதுக்கு? புல் போண்டு போட்டு அதை வளர்த்து அப்படியே பேணி பாதுகாக்கிறக்கா? நேரம் வரப்போ அறுக்கிறது தானே, அறுப்பாங்க. அதுதான் மேட்ரு. அது வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுவோம்னு சொல்லி இங்கே வாழ்றாங்க, டீலிங்கை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பொலிட்டிஷியனும் தான், சும்மாலாம் கிடையாது. பாரிசாலம் வரைக்கும் எல்லாரும் அதுக்கு தான். கடைசி கிளைமேக்ஸில் ஒரு மேப் காட்டுவாங்க. மேப் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு. அந்த மேப் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்று காதல் கேட்கணும், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒன்று கேட்கணும். அதில் நியூக்ளியர் பிளாஸ்ட் ஆன மாதிரி காட்டியிருக்காங்க, பட் அது அப்படி கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா காவி கலரில் இருக்கும், அது தனி நாடு. சவுத் இந்தியா ரெட் கலரில் இருக்கும், இது தனி நாடு அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ இது நியூக்ளியர் பிளாஸ்ட்னால அழிஞ்சு போச்சு, அதுவும் நடக்கும். ஆனால் இவனுங்க வச்சிருக்க நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை. இந்த இங்கே போட்டாங்க ஹிரோஷிமா நாகசாகி, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ கண்ட்ரோல்டாக இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு போகணும், எவ்வளோ பேரை பாதிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆதி காலத்தில் போட்ட நியூக்ளியர், அந்த டைனோசர் காலத்தில் வாழ்ந்த நாகர்களை போட்டு தள்ளும் போது குறிப்பிட்ட இனம் மட்டும்தான் இந்த பூமியிலேருந்து அகற்றப்பட்டுச்சு. மற்ற எல்லா இனங்களும் இன்னும் இருக்குது. கருப்பாம்பூச்சி, அணில் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த நிறைய முதலைகள், இது மாதிரி நிறைய உயிரினங்கள், மீன்கள், ஏகப்பட்ட உயிரினங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தது இப்போயும் வாழ்ந்துட்டு இருக்கு. டைனோசர் காலத்துலேருந்து இப்போயும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் அப்போது டைனோசர் மட்டும் அழிக்கப்படுதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை போட்டு தள்ளுறதுக்காக டெக்னாலஜி வைஸாக அந்த நியூக்ளியர் பாம்ஸை ரெடி பண்ணிட்டானுங்க. இப்போ இருக்கவங்கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி போட்டோன்னா எல்லாமே அழிஞ்சிருக்கும். அது விரிச்சில் அந்த செர்னோபில் நடந்து காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி முழுசாக எல்லாம் போட்டு தள்ளிட்டாரு, கம்ப்ரஸ் பண்ணிடுவானுங்க. அதில் அவங்க கை தேர்ந்து வந்துட்டாங்க, அதை எப்படி கட்டுப்படுத்துறோன்றது வந்துட்டாங்க. ஆனால் அதுவும் அழிவு தான், குறிப்பிட்ட ஆளெல்லாம் போட்டு தள்ளிடும். ஸோ இதெல்லாம் இருக்குது, டிஎன்ஏலாம் சிதைச்சிரும். இந்த மாதிரி பல கேட்டகரியில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போனால் மூஞ்சில் சலப்புன்னு துப்புற மாதிரி அவன் படம் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்துட்டு எல்லாம் கடந்துட்டு அப்படி திருப்பி படத்துக்கு ஓடிட்டு இருக்கேன். ஜனநாயகம் இவ்வளோ 41 பேர் இதே மாதிரி மீட்டிங்கில் கூட்டம் கூடி செத்து போயிருக்காங்க. இப்போ போயிருக்காங்க. நான் ஃபோட்டோ கிளிப் ஒன்று போடுறேன் பாருங்கள். ஓடுறாங்க இப்பயும், சகதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பொருட்படுத்தாமல் ஓடுறாங்க. டேய் நீங்களாம் யாரான்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களோ, போய் பார்த்து செத்தாலும் பரவாயில்ல, 20 லட்சம் வீட்டுக்கு ஒரு நினைச்சிட்டிங்களோ? எனக்கு சத்தியமாக புரியல. இப்படி இருக்க மக்கள் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை எப்படிங்க புரிய வைக்கிறது? ஒருவேளை இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. படம் இதோட முடியுதுங்க. சூப்பராக அவங்க பிளான் பண்ணி கடைசி இந்த சைனாக்காரனை போட்டு தள்ளி புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்குறாங்க. அந்த உலகத்துலேயே திருப்பி இந்த நட்டி மாதிரி ஆட்கள் திருப்பி ஒரு பாலிடிக்ஸை உருவாக்கி, கிங்ஸை உருவாக்கி, கிங்டம் உருவாக்கி எல்லைகளை போட்டு வியாபாரம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இதுதான் நடக்கவே கூடாதுன்னு சொல்கிறது. ஒவ்வொரு சாம்ராஜ்யம், ஒவ்வொரு எம்பையரும் விழுகும் போது பலிகள் மட்டும்தான் நடக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், எல்லா எம்பையர்ஸும் விழுகும் போது பலிகள் தான் அதிகமாகுது. அதைத்தான் சொல்கிறோம், இந்த பலிகள் ஒருத்தவனுக்கு ஆற்றலாக போயிட்டுருக்கு, அவனுக்கு பலி கொடுக்கணும். நம்ம குலசாமிக்கு எப்படி சேவல் ஆடு பலி கொடுக்குறோமோ அதே மாதிரி மனிதர்கள் அந்த எதிர் ஆட்டுறதுக்கு, எதிரிக்கு பலியாக கொடுக்குறாங்க இந்த போர்கள் மூலிமா. அது மூலிமா அவன் வலிமை அடைகிறான். நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு இன்வெசிபிளான ஒரு விஷயம் அங்கிட்டு நடந்துட்டு இருக்கு பிரபஞ்சங்களில், அதாவது டைமென்ஷனில் நடந்துட்டு இருக்கு. நாம் கண்ணு முன்னாடி இருக்க இந்த 3ஆம் உலகத்தில் 3rd டைமென்ஷனில் இருக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாதான் டைமென்ஷனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். கண்ணு இருந்தும் குருடா வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்ணு முன்னாடியே போருக்கான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இவங்க போர் வராதுன்னு இருக்காங்க. விலைவாசி நாளுக்குனால ஏறிக்கிட்டு இருக்கு. டாலரோட நீங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தெரிஞ்சவங்க கேளுங்களேன், டாலரோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். நம்மளோட இந்தியா டாலரோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியலையா? அப்புறம் எப்படி போர் வராமல் இருக்கும்? சரி, ஃபினான்ஷியல் கிரெடிட் வருதுடா, அது உண்மை, எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஃபினான்ஷியல் கிரெடிட் வந்தால் என்ன ஆகும்? அது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணுவாங்க? மக்கள் ஆல்ரெடி பஞ்ச பராதியாக இருக்காங்க. இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எதிர்த்து சண்டை போடுவாங்க, கிளர்ச்சி உருவாகும், இறக்குவாங்க, இராணுவத்தை இறக்குவாங்க, சண்டை நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும்ல. உலக நாடெல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு? ஒரு பஞ்சாயத்து இங்கே நடக்கணும், நம்ம நாட்டாமண்ண உள்ளே போடணும், அந்த பஞ்சாயத்து பெருசாக்கிடணும், வேர்ல்டு வார் கொண்டு போய் நிறுத்தணும்.
சிம்பிளா புரிய வேண்டிய விஷயத்த இதுக்குடா இப்படி சுத்தி வந்து மூக்க தொட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா, அந்த போர் வராது இவங்கலாம் சும்மா சொல்றாங்க. அவன நடக்கும்போது பாப்பி. இந்த புலிப்பாண்டியும் அப்பதான் அவர் சொல்லுவாரு, "இல்லுமினாட்டி 13 குடும்பம் தான் அதெல்லாம் நடத்துது தெரியுமான்னு" சொல்லி பேசுவான். அதையும் கலாய்ச்சு விட்டு போயிருப்பாங்க. கான்ஸ்பிரசி பேசுறீங்களா கலாய்ச்சு விட்டு போயிருப்பாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க. கடைசி அந்த புலிப்பாண்டியே சொல்லுவாப்புல, "நம்மட்ட எல்லாமே இருந்துச்சு. அப்ப நம்ம அடிச்சுக்கிட்டு செத்தோம். சாதி, மதமா அடிச்சுக்கிட்டு செத்தோம். இப்ப நம்மட்ட எதுவுமே இல்ல. ஆனா இருக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கோம். அப்போ ஒரு அடி விழுக வேண்டியது இருக்கு. அவனுக்கு அப்பதான் உரைக்குது. அதான் சொல்றேன். இருக்கிறப்பயே சிந்திச்சுக்கங்கன்னு சொல்றேன். அந்த பாதிப்புலாம் வராம, அந்த அழிவுலாம் வரதுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ணிட்டு மனிதர்களா ஒற்றுமை ஆயிப்போம்ன்னு சொல்றேன். இது ஏன் புரிய மாட்டுது? மனுஷங்களா ஒண்ணு சேருங்கடான்னு சொல்லணும். கடைசி கிளைமாக்ஸ்ல அந்த டயலாக் தான் பாட்டா வச்சிருப்பாங்க. "எழுச்சுக்க, பொழச்சுக்க." கடைசி கிளைமாக்ஸ்ல ஒரு விஷயத்த பெரிய குண்ட தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த போர்கள் யாருக்காக நடத்தப்பட்டுச்சு? பொண்ணுக்காக, பொருளுக்காக, நிலத்துக்காக கிடையாது. மனிதர்கள காப்பாத்துறதுக்காக. மனிதர்கள காப்பாத்துறதுக்கா? மனிதர்கள யார்ட்ட இருந்து காப்பாத்துறது? ஏஐ டெக்னாலஜி. ரோபோட்ஸ்ட்ட இருந்தான். இந்த ரோபோட்ஸ உருவாக்குனது யாரு? நம்ம தான். இது என்ன என்ன கதை? அந்த ரோபோட்ஸ்க்கு பின்னாடி இருக்க அந்த மாயக்கை தான் ராணி. அந்த முதல் ஆற்றல் எதிரின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த எதிரி தான் நாகர்கள். அவங்க 2045, 50 டைமிங்ல ஒரு திரிகோண சங்கமம் இருக்கு. ஒரு பக்கம் ஹியூமன்ஸ், ஒரு பக்கம் நாகர்கள், ஒரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி. இது 3மே சங்கமிச்சுக்கும். 3மே சண்டை போடும். அங்க ஜாம் ஆயி நிக்குது. அந்த வாரங்க ஃப்ரீஸ் ஆயி நிக்குது. அத சரி பண்றதுக்கு அதுல யார் ஜெயிக்கிறதுன்னு போட்டியில பின்னாடி பின்னாடி வந்து 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 இந்த லூப் போயிட்டே இருக்கு. இது புரிஞ்சுக்கவே முடியாது. அடுத்த வீடியோல சந்திப்போம்.